हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நிந்தை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. இனிமே எந்த சித்திரம் போட்டாலும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் விவரம் எல்லாம் நல்லா பக்காவாக தெரிஞ்சுக்கணும். நீ தெரிஞ்சுட்டு தான் படம் போடணும் தெரியுமா அப்படின்னு என்னை கேட்டான். சரி பெரியவா அப்படின்னு சொன்னேன். அன்னிலேருந்து இன்னைக்கு 83 வயசாகுது எனக்கு. இன்னி வரைக்கும் நான் படம் போட்டுன்னு தான் இருக்கேன். எந்த படம் போட்டாலும் அதை பற்றி டீட்டெயில்ஸு விவரம் எல்லாம் தெரிஞ்சுப்பேன். அது லைப்ரரிக்கு போய் ரெஃபரன்ஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த எந்த எந்த சாமியை பற்றியெல்லாம் அந்த சாமியை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த கோவிலுக்கே நேராக போயிடுவேன். அந்த கோவிலுக்கு போய் அதை ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துன்னு வருவேன் இந்த படத்தை. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு படமும் போடுறேன் நான் இப்போ இது வரைக்கும். இது பெரிய அனுகிரகம் தான் சொல்கிறோம். அதனால எனக்கு 2 விதத்தில் லாபம். இன்னொன்று வந்து அதை பற்றி விவரங்களை நான் கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது, ஒன்று ரிசர்ச் பண்ணுறதுக்கு சந்தோஷம் வேறு எதுலையும் கிடையாது. அவன்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி நான் படங்கள்லாம் போடுறேன், நிறைய டெய்லரிங் இது பத்திக்கெல்லாம் பண்ணுறேன், டெய்லரிங் பண்ணுறேன், எல்லாமே 1 woman ஷோவாக வைக்கணும்னு நினைக்கிறேன். இதில் வர ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நல்ல காரியத்துக்கு தான் போகிறது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த ஓனர் வந்து கரெக்டாக நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம், உங்களுக்கு ஃப்ரீயாகவே எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டான். இதை வானிலை இது போகிற இதை பெரியவாக்கிட்ட போய் சொல்லணுமே, அப்போ தான் முழுமை அடையும் அது இல்லையான்ட்டு எங்கள் ஆத்துக்கார்ட்ட சொன்னேன். இன்விடேஷன் போட்ட உடனே நம்ம எடுத்து பெரியவாக்கிட்ட போய் காட்டி அவ்வளோ அனுபவம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. அப்போ மடத்தில் விசாரிச்சுல பெரியவா குல்பர்காங்கிற இடத்துல இருந்தா அப்படின்னு சொன்னான். உடனே கிளம்பிட்டோம், நானும் எங்கள் ஆத்துக்காரும் குல்பர்காக்கு கிளம்பிட்டோம். குல்பர்காக்கு போனாக்கா அங்கே ஒரு பெரியவா தங்கி இந்த இடத்த ஒரு தட்டியால் பண்ண ஒரு பெரிய குடிசை நீள வாட்டத்தில் இருந்தது. அதுக்குள்ளே பெரியவா இருந்திருக்கா. தரையெல்லாம் ஒரே மண் தரை. அங்கே ஒரு 30-40 டிவோட்டிஸ் வந்திருக்கா பெரியவாளை பார்க்கறதுக்கு. நாங்களும் அந்த கும்பலில் நிற்கிறோம். நான் என் தட்டை பழத்தோட அந்த இன்விடேஷனையும் வச்சுருக்கேன், என்னோட டிஸ்பிளேக்கான இன்விடேஷனையும் வச்சுருக்கேன். பெரியவா வெளியில் வந்தா, ஜெகத் ஜோதியாக அப்படியே வெளில வந்தா. வந்துட்டு இப்படியே அந்த கூட்டத்தை பார்த்துட்டு தூரக்க ஒரு லேடியை பார்த்துட்டு அந்த லேடியை உடனே ஊருக்கு அனுப்பு, தீட்டு தீட்டு அப்படின்னா. எங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. ஒன்று ஷீடனை கூப்பிட்டு பெரியவா என்னமோ சொன்னா, பத்திரமா அந்த லேடி டிக்கெட் வாங்கி கொடுத்து ஊருக்கு அனுப்பிச்சிடும், அவளுக்கு தெரியாது, அவள் ஆத்துக்காரங்க இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டோம். ஞான திருஷ்டியால பெரியவா சொல்லியிருக்கா அது மாதிரி. ஒன்று ஷீடன் அப்படியே சொல்லிட்டான். அவனே பெரியவா சொல்லிட்டு பெரியவா டக்குன்னு உள்ள போய் கதவை சாத்திட்டான். ஒன்று சுஷீன் வந்து சொன்னா, இனிமேல் பெரியவா வெளில வரமாட்டா இன்னைக்கு, நீங்களாம் போங்க அப்படின்ட்டான். எல்லாரும் ஒன்று கிளம்பி போயிட்டான். நான் மட்டும் கிளம்ப, நானும் எங்கள் ஆத்துக்காரத்து வா நாமளும் போகலாங்கிற. இல்லை நான் பெரியவாளை பார்த்து கேட்காம போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பெரியவா நின்ன இடத்துல அந்த மண்ணில் பெரியவா பாதம் பதிஞ்சிருக்கு. அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டேன். நான் தட்டையும் மடியில் வச்சு உட்காந்து எங்கள் ஆத்தா எவ்வளோ சொல்கிறேன், வா கிளம்பலாம், நான் வரமாட்டேன், பெரியவாளை பார்க்காம வரமாட்டேன்ட்டு. கொஞ்ச நாள் இருக்கும், தட்டு தட்டு தட்டுன்னு சத்தம் கேட்குறது தட்டியில். பெரியவா உள்ளே தட்டுறா, உள்ளே சுவிட்சன் தாப்பா போட்டிருக்கான். திறந்த உடனே பெரியவா வெளில வந்தா. என்ன எதுக்காக எனக்காக காத்துருக்கேன் அப்படின்னு.
நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வைக்கிறதா இருக்கேன், அதுக்கு பெரியவாவோட அனுகிரகம் வேணும், இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பொது காரியத்துக்கு போகிறது அப்படின்னு. பெரியவா அந்த இன்விடேஷன் எடுத்து படித்து பார்த்தா, கண்ணுக்கிட்ட வச்சுட்டு படித்து பார்த்துட்டு கையை தூக்கி இப்படி ஆசீர்வாதம் பண்ணான். அதே தான் அங்கே மகாகாவுங்கிற இடத்துலையும் பெரியவா பண்ணான். எனக்கு அதை பற்றி சிற்பங்களாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அது தட்டில் சின்ன பேப்பரில் எழுதி வச்சேன்னு சொன்னேனே, அந்த பேப்பர் அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. அதை எடுத்து பூத கண்ணாடி மாதிரி வச்சுருக்காரு கையில். அதை கண்ணுக்கிட்ட அப்படி வச்சு இப்படி படித்து பார்த்துட்டு என்ன பார்க்குறாரு, எங்கள் ஆத்துக்காரரை பார்க்க என்ன பார்க்க கேட்டு, நீ என்ன சம்பாதிக்கிறியா அப்படின்னு கேட்டார். என்ன? ஆமாம் சம்பாதிக்கிறேன். என்ன சம்பாதிக்க, மாதம் உனக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டார். அவன் 400 ரூபா வரும் அப்படின்னு சிரிச்சார் பெரியவா. இப்போ பையன் குழந்தைக்கு எத்தனை வாங்க, 10 ரூபா வாங்குறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் ஆத்துக்காரரை பார்த்து 2 பேருமே சேர்ந்து எல்லா காரியமும் பண்ணுங்கோ அப்படின்ட்டு. அதுதானே நான் எதிர்பார்த்தேன். அன்னிலேருந்து கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணினாலும் எங்கள் ஆத்துக்கு அவரும், நான் 100 ரூபா போட்டால் அவர் 100 ரூபா போடுவார், 200 ரூபா போட்டால் 200 ரூபா போடுவார். அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். இப்படி இருக்கும்போது தான் சிபி ஆர்ட் சென்டரில் அந்த டிஸ்பிளே வச்சேன். நான் பெரியவா கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு 2 நாள் டிஸ்பிளே வச்சேன். அப்போ என்னுடைய அப்பா அம்மா 2 பேரும் இருந்தா. அவள் இல்லாமல் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டா. 2 நாளில் நான் வச்சது எல்லாம் ஒன்று கூட விடாமல் எல்லாம் விற்று போயிடுது, அத்தனையும் விற்று போயிடுது. அப்போதான் திருமங்கலி கைங்கரியம் பண்ணணும்னு நினச்சேன். நான் எங்கள் ஆத்துக்கால் வேலை கம்பெனியில் அவர் மேலதிகாரி ஒருத்தர் இருந்தா. அவரோட ஒய்ஃப் எங்களை சாப்பிட கூப்பிருந்தா வாத்துக்கு. சரி, நானும் எங்கள் ஹஸ்பண்ட் அவர் வீட்டுக்கு போனோம். அவர் வீட்டுக்கு போனால் எனக்கு யார் வீட்டுக்கு போனாலும் அவள் வாலில் சுவத்தை என்னெல்லாம் மாட்டியிருக்கா, எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கா, இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அதை அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே தஞ்சாவூர் படம் மாட்டிருந்தது 2-3. எனக்கு ரொம்ப நாளாக தஞ்சாவூர் படம் எப்படி தான் பண்ணுறாலோ தெரியல, நமக்கு வருமோ வராதோ. எனக்கு அது வரைக்கும் தஞ்சாவூர் படம் பண்ண தெரியாது. நான் உனக்கு கிட்டக்க எழுந்து போய் தின்னு ஊற்றி அதை பார்த்தேன். அதுக்குள்ளே அந்த மேலதிகாரோட ஒய்ஃப் என்கிட்ட வந்துட்டா. என்ன ஜெயா, நீங்கள் சித்திரங்களாக நல்லா வரைவேல்னு கேள்விப்பட்டேன், தஞ்சாவூர் படம் பண்ண தெரியாதா உங்களுக்கு, ஆசையாக இருக்கா கற்றுக்கணும்னு அப்படின்னா. ஆமாம் ஆசை தான் இருக்குது, எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். உடனே இந்த படத்தை ஒரு ஆர்டிஸ்டே தான் நான் வாங்கினேன், அவரை எனக்கு நன்னா தெரியும், அவர்கிட்ட கற்றுக்கிறலாம், அவரை உங்கள் ஆற்றுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு. இப்போ ஒரே சந்தோஷம், அனுப்புங்க நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு. அவர் சின்னவர் தான். அவர் ஒரு 6 மாதம் எனக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணுறது சொல்லி கொடுத்தார். அதை கத்தினாலும் எனக்கு அதை லக்ஷ்மி சரஸ்வதி பிள்ளையார் 3 நான் முதல்ல போட்டேன். லக்ஷ்மி சரஸ்வதி போட்ட உடனே எனக்கு அது பெரியவாட்டை கொண்டு போய் கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தது. அப்போ என் பையன் சொன்னா, அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸியாக இருந்தார் ஆஃபீஸில். பிள்ளைகிட்ட சொன்னேன், நீ விளையாடா, என்னோட பெரியவாளை பார்க்க போகணும் காஞ்சிபுரத்துக்கு அப்படின்னு. நான் வரேம்மா அப்படின்னா. காஞ்சிபுரத்துக்கு போகிறேன், மடத்தில் போய் போகிறேன், மடத்தில் பெரியவா இல்லை. இங்கே விஜயாச்சன் பெரியவா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, பெரியவா பக்கத்து ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் போயிருக்கா, அங்கே தான் இருக்கா இப்போ அப்படின்னா. உடனே நான் என் பையனை வச்சுட்டு அங்கே போனேன், அந்த படத்தையும் எடுத்துட்டு. அங்கே ஒரு சிவன் மண்டபத்தை பெரியவா இருக்கான்னு சொன்னான். அங்கே ஏகாம்பரேஸ்வரர் கோயிலும் சிவன் மண்டபம், சின்னதாக ஒரு மண்டபம் இருந்தது. அங்கே போனால் பெரியவா அதில் உட்காந்து கண்ணம் பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. நானும் என் பையனும் போனது, என் பையன் கையை பிடிச்சிட்டு, அம்மா நம்ம சுற்றி பிரதர்ஷனம் பண்ணலாம் பெரியவாளை சுற்றி அப்படின்னா. நாங்கள் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு 3 தரம் பிரதர்ஷனம் பண்ணோடனே பெரியவா கண்ணை முடிச்சுட்டா. எங்களை பார்த்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டா. உடனே அந்த 2 படத்தையும் பெரியவா கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்து நான் கையால் போட்ட படம் தஞ்சாவூர் படம் அப்படின்னு கொடுத்தேன். பெரியவா உடனே அந்த படத்தை 2ஐயும் அப்படி சாப்பிட வச்சுட்டு அதுக்கு பூவெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணினான். அர்ச்சனை பண்ணிட்டு என்னை பார்த்து, இது 2 எனக்கே வா அப்படின்னு கேட்டான். எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பற்றி சொல்றதுன்னு தெரியல. நான் பெரியவாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி எடுத்துட்டு போகணுங்கிற எண்ணத்துல வந்திருக்கேன். பெரியவா இது எனக்கே வான்னு கேட்கறாளே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாட்ட சொன்னேன். இல்லை பெரியவா, நீங்களே பூஜை பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த படத்தை நான் பூஜையில் வச்சுக்க வேண்டாமா, எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன். சிரிச்சுனே பெரியவா இன்னும் கொஞ்சம் பூ அதில் போட்டு 2 என் பையன்கிட்டையும் என்கிட்டையும் கொடுத்துட்டா. அஷ்டலட்சுமி கோவில் கட்டினா இல்லையா, அஷ்டலட்சுமி கோவில் கட்டினபோது அதை பற்றி பத்திரிகையிலலாம் நிறைய வந்தது, நியூஸ் எல்லாம் வந்து. அதை படித்த போது அதை கட்டுறதுக்கு பணம் தேவையா இருந்தது, பணம் போடல அப்படி. என்னால் பணம் கொடுக்க முடியாத வசதி எனக்கும் இல்லை. எனக்கு முடிஞ்சது படம் வரைய முடியும், அது மூலமா பணம் வரும், அவ்வளோதான். என்ன வருமோ அதை கொடுக்குறோம் நல்ல காரியத்தை, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்ணேன், அந்த கோவிலை நேராக போய் பார்த்து அதை வரையலாம் போனேன். அப்போ அது கட்டின்னு இருந்தேன். அந்த கோவில் அம்பாலெல்லாம் சிலையெல்லாம் அதை ஸ்தாபிச்சுட்டா. அதை நான் அப்படியே ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துட்டேன். ஆற்றுக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில் முழுக்க சிற்பி போடுற மாதிரி படமாக போட்டுட்டேன். சரி,
போட்டுட்டு அதை எடுத்துட்டு போனேன். அப்பவும் தேனம்பாக்கம் தான் போனேன். தேனம்பாக்கம் போனாக்கா எங்கள் ஆத்துக்காரோட தான் போயிருக்கேன். அங்கே கூட்டமாக இருந்தது. ஒரு கிணறு மாதிரி இருந்தது. அங்கே கிணறுக்கு பின்னாடி ஒரு ரூம், அதில் பெரியவா படுத்துன்னு இருக்கா உள்ள. அங்கே ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி இருந்தது. நான் அப்படி பார்த்துட்டே கேட்ட, நான் இந்த சிஸ்டர்ஸ் தான் நீங்கள் என்ன எடுத்து வந்தாலும் அதை அந்த ஜன்னல்கிட்ட வச்சுருங்கோ அப்படின்னா. நான் எடுத்து அந்த படத்தை அப்படியே ஃப்ரேம் கூட போடலை. அந்த படம் பெரிய படம், அது அஷ்டலட்சுமி படம். அதை அப்படியே இப்படி வச்சேன். ஒரு நிமிஷத்துல பெரியவா வந்து பார்த்தா. அப்படி பார்த்துட்டே இருக்கத்தையே பெரியவா நிற்கிறதையே வந்தவாலாம் பூ பாக்கு எல்லாத்தையும் இந்த படத்து மேலே வச்சுட்டோம் எல்லாரும். உடனே பெரியவா பார்த்து, என்ன நீயே போட்டதான்னு கேட்டா. நான் போட்டேன் பெரியவா. இந்த படத்தை பிரிண்ட் பண்ணி நான் எல்லாருக்கும் விற்று அந்த படத்தை அஷ்டலட்சுமி கோயில் கொடுக்கலான்னு நினச்சிருந்துருக்கேன்னு கையை ஆட்டிட்டான். கொடுக்கப்படாது, நீ இதை நீ உன் பூஜையில் தான், ஒருத்தருக்கும் கொடுக்காதே, இது நீ உன் பூஜையில் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி பெரியவா. அப்படியே அந்த படத்தை நான் ஃப்ரேம் போட்டு பூஜையில் இப்பவும் இருக்குது அந்த படம், அஷ்டலட்சுமி படம். என் பொண்ணோட கல்யாணத்தும் போது ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. என்னன்னாக்கா, அதுவும் பெரியவா அனுகிரகத்தினால தான் என் பொண்ணோட கல்யாணமே நடந்ததுன்னா. அதுக்கு காரணம், நான் வந்து ஜாஸ்தி அலையன்ஸ் பார்க்கல. ஏன்னா என் பொண்ணு அப்போ எம்எஸ்சி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தா. அவன் சொல்லிட்டு, அம்மா எனக்கு இப்போ கல்யாணத்தை பற்றிலாம் பேச்சு எடுக்காத, மைண்ட் டைவர்ட் ஆகிடும், நான் பரீட்சையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பினேன். ஆனால் அதுக்குள்ளேயே 2 பேர் வந்து என்கிட்ட ஜாதகங்களாம் கேட்க ஆரம்பித்தான். அப்படி 2 பேரோட ஜாதகம் கிடைச்சிது எனக்கு. அது யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. 2 பேரும் ஒரே மாதிரி பேர், ஒரே மாதிரி ஜாதக பொருத்தம். 2 பேரும் அமெரிக்காவில் இருக்கா, 2 பசங்களும். எனக்கு என் பொண்ணை பொன் பார்க்கறதுக்கு அளவு பண்ணவே இல்லை. அப்போ நான் நினச்சேன், இது 2ல எதை நம்ம செலக்ட் பண்ணுறது, யாரை பொன் பார்க்க கூப்பிடுறதுன்னு நினச்சிருந்த போது பழையபடி அந்த டேர்னிங் பாயிண்ட்டை பெரியவா தான் முன்னாடி நின்னான். சரி பெரியவாளை போய் பார்க்கணும், அவர்கிட்டே கேட்டுடலாம் இது எந்த பையனை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் கிளம்பி என் பொண்ணையும் கூப்பிட்டுட்டு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டேன். ஒரு 4-5 தாமரைப்பூ வாங்கிட்டு பெரியவா கிட்ட போய் என் பொண்ணை சொல்லி, பெரியவா பார்த்து தாமரைப்பூ போடு அப்படின்னு. என் பொண்ணும் அதே மாதிரி போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படின்னு. பெரியவா என்ன அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், இந்த மாதிரி 2 அலையன்ஸ் வந்திருக்கு, 2 பேரும் நல்லா வரந்தான், எனக்கு யாரை செலக்ட் பண்ணுறதுனே தெரியல பெரியவா அப்படின்னு. பெரியவா ஒரு தாமரைப்பூ அப்படி எடுத்தா, அதை பார்த்தா, என் பொண்ணை மூஞ்சியை பார்த்தா, கீழே போட்டான். 2வது தாமரைப்பூ எடுத்தா, கண்ணை மூடின்னு பிரார்த்தனை பண்ணாலுமோ, தியானம் பண்ணான். உடனே என் பொண்ணை கூப்பிட்டு கையில் கொடுத்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணான். சரி 2வது வந்த வாரம் தான் என் பொண்ணுக்கு அமையும்னு நினச்சின்னு நாங்கள் வந்துட்டோம். அந்த பையனே தான் அமைஞ்சது. பாலாஜி வெங்கட்ராமன் தான் என் மாப்பிள்ளை. ரொம்ப சௌக்கியமாக இருக்கா, அவளுக்கு ஒரு பிள்ளையும் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவள் பிஹெச்டியும் முடிச்சுட்டா. 2 குழந்தைகளுமே நல்லா இருக்கா, என் பையனும் நல்லா இருக்கான். போய்க்கலாம் காரணம் பெரியவாளோட அனுகிரகம் தான். பெரியவாளை பார்க்கறத மட்டும் நான் நிறுத்தவே இல்லை. அடிக்கடி பெரியவாளை பார்க்கறது வர்றது எல்லாம் பண்ணியிருந்தேன். நடுவில் 108 திருமங்கலை கைங்கரியம் பண்ண அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது நான் சித்திரம் போட்டு வர பணத்தை திருமங்கலை கைங்கரியம் பண்ண ஆரம்பித்த போது எனக்கு லலிதா சித்திரகலா பரிஷத்து அவார்டு வந்தது. சரி, அது 3000 ரூபாய் அவார்டு, ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தா. அதை எடுத்துட்டு பெரியவா சன்னிதிக்கு நாங்கள் நானும் எங்கள் ஆத்துக்காரரும் போயிட்டோம். முதல் பெரியவா அனுபவத்தினால நமக்கு அவார்டு வந்துருக்கு, அது பெரியவாட்ட கொடுக்கணும்னு போனோம். ஒரு டயஸ் போட்டிருக்கு, அதில் பெரியவா உட்காந்துருக்கா மேலே காலை நீட்டிண்டு. நான் பெரியவா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு அவார்டு வந்திருக்கு, சித்திரகலா பரிஷத் அவார்டு வந்திருக்கு, அதை பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு. பெரியவா நான் ஒன்று சொல்கிறேன், அதே மாதிரி நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்டான். நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் பெரியவா அப்படின்னு. இல்லை, ஒரு வேத வித்து அவர் வந்து அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதா இருக்கார், கன்னியாதானம் பண்ணுறதா இருக்கார், அவருக்கு வசதி இல்லை, ஆனால் இந்த பணத்தை நீ அவர் கொடுப்பியா அப்படின்னு கேட்டேன். நான் சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவள் இங்கே கொடுக்காத, அவர் ஒன்று அகத்துக்கு வருவேன், அப்போ தான் நீ கொடுக்கணும், அதான் முறை அப்படின்னு. அதே மாதிரி அந்த வேத வித்து ஆற்றுக்கு வந்தார். பொண்ணாச்சு, 10-12 வயசு பொண்ணு. அந்த பொண்ணை ஆச்சுன்னு ஆற்றுக்கு வந்தார். மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு, வேத மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு வந்தேன். நான் இப்போ போட் கிளப்பில் இருந்தேன். நான் இப்போ அந்த பொண்ணுக்கு மணப்பலகா போட்டு கல்யாணம் பொண்ணாச்சு, அவளுக்கு புடவை எல்லாம் கொடுத்து, மெட்டி புடவை திருமங்கல்யம் எல்லாம் கொடுத்து, எங்கள் ஆற்றுக்கார் கொடுத்த பணத்தையும் சேர்த்து, நான் வாங்கின சர்டிஃபிகேட் பணத்தையும் அவார்டு பணத்தையும் சேர்த்து அவளுக்கு கொடுத்தேன். அதுலேருந்து திருமங்கலை கைங்கிறத எனக்கு ஆரம்பிச்சது. சரி, அதுக்கு அடுத்த வருஷமும் டெல்லியில் நடந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சொசைட்டியில் நடந்த காம்படிஷனில் கலந்துட்டு அது 2 அவார்டு வாங்கினேன் ஒவ்வொரு வருஷமும். அதையும் எடுத்துட்டு பெரியவா கிட்ட சன்னிதிக்கு போனேன். பெரியவா கிட்ட போனாக்கா பயங்கர கூட்டமாக இருந்தேன். அன்றைக்கி ஏகாதசின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி
ஒரு 90 இருக்கும், 70, 89, 90 இருக்கும். ம் அப்போ நான் 2 பொட்டு தான், அன்றைக்கி 2 படம் தான் நான் பண்ணியிருந்தேன். ம் அந்த படத்தை பணம் வரும்படி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதில் 2 பொட்டு வாங்கிட்டு போயிருந்தேன். ஆ ஒரு தெலுங்குக்காரா போட்டுக்கிற பொட்டு, இன்னொன்று கன்னடக்காரா போட்டுக்கிற பொட்டு. ஆ அது 2யும் எடுத்துட்டு அவர் சன்னதிக்கு போயிருந்தேன். அதை அவருடைய சிஷ்யன் பாலுக்கிட்ட கொடுத்து பெரியவாட்ட கொடுத்துருங்கோ. வழக்கமாக நான் அப்படி தான் கொடுக்குறது வழக்கம். ஒவ்வொருத்தரையும் சில சமயம் 2 திருமங்களையும் கொடுப்பேன், 5 கொடுப்பேன், 10 கொடுப்பேன், 15 கொடுப்பேன், 20 கொடுப்பேன். ம் அங்கே படம் ஒன்று 100 ரூபாய்க்கு விற்ற படங்கள்லாம் 1000, 2000, 25,000, 1 லட்சம் வரைக்கும் போச்சு என் படங்கள்லாம். ம் அதெல்லாம் ஒன்றையும் நான் வீட்டுக்கு செலவுக்கு எடுத்துக்க மாட்டேன். எல்லா திருமங்கலை கைங்கரியம் பண்ணுறதுக்கு தான் நான் சரி சரி எடுத்துப்பேன். ம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தபோது அந்த பொட்டையும் பாலுங்கிற ஒரு சிஷ்யன்ட்ட கொடுத்துட்டேன். கொடுத்து இந்த கூட்டம் ஜாத்தியாக்க நம்ம போகலான்னு எங்காத்துக்க. சரி, நாங்கள் திரும்ப பெரியவா எங்களை கூட்டி இருக்க சொன்னான். இல்லை பெரியவா நம்மளை இருக்க சொல்கிறாருன்னு நின்னோம். உடனே பார்த்தா ஒரு யங் கேர்ள், 25 வயசு இருக்கும், அழுதுண்டே பெரியவா கிட்ட வந்தா. தாலி வாங்கிறதுக்கு கூட என்கிட்ட பணம் கிடையாது ம் அப்படி. ஒரு தெலுங்குக்கார பொண்ணு. ம் உடனே பெரியவா அவரை என்கிட்ட அனுப்பிச்சா. நீ உன் கையால் கொடு அந்த பொட்டைன்னு. அன்றைக்கி அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. நான் பொட்டு கொடுக்க போகிறேங்கிறது பெரியவாளுக்கு எப்படி தெரியும். ஆ அது கொடுத்து ஒரு திரும்பி நாங்கள் போக மறுபடியும் இருக்க சொன்னா பெரியவா. ம் இன்னொரு கன்னடக்கார பொண்ணு வந்தா, அவளுக்கும் பெரியவா என் கையால் கொடுக்க சொன்னா. இதெல்லாம் கொடுத்து பிடிச்சதுக்கு அப்புறம் 108 திருமங்கல்ய முடிஞ்ச உடனே நான் தூங்கிட்டு இருக்கேன். நான் கூட்டு சொப்பனம் வந்தது எனக்கு. எனக்கு பெரியவா சொப்பனம் அடிக்கடி வராது. ஒவ்வொரு டேர்னிங் பாயிண்ட்டும் எப்பான்னு தான் பெரியவா வருவா. அப்போ அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கும்போது நான் கூட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன். அப்போ சொப்பனம் வந்தது. தூங்கிட்டு இருக்கேன், உட்காந்துட்டு இருக்கேன் கூட்டத்தில். பெரியவா வந்து அவளோட பாதத்தை எடுத்து என் கண்ணில் அப்படி வைக்க. இது முடிஞ்சதும் நான் முழிச்சுன்னு விடுறேன். இதுவும் வெடிகாத்தால் தான் சொப்பனம் வந்தது. இது யாரும் சொன்னால் நம்ப போகிறது இல்லைன்ட்டு நான் பேசாமல் எனக்குள்ளேயே தான் வச்சுட்டு இருந்தேன். அதை பர்சனல் இது யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு இருந்தேன். இது முடிஞ்சு கொஞ்ச நாளில் தான் 108 திருமங்கலம் முடிஞ்சுது. நான் சந்நிதிக்கு போனேன். பெரியவாட்ட அவளோட பாதுகா வேணும்னு கேட்டேன். அவள் எனக்கு என்னையே பார்த்தான்னு சொன்னேன் இல்லையா. என்னையே பார்த்தபோது உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு அப்படியே வேர்த்து போயிடுது. அப்படியே ஏதோ ஒரு ஒளி மாதிரி என் கண்ணு மேலே பட்டுது. அப்போ எங்கள் ஆத்துக்காரத்து ஒன்றுதான் பெரியவா பார்க்க, முன்னாடி நின்றுக்கோங்க. நான் என்னால் நிற்கவே முடியல. அப்படி ஒரு ஒளி பெரியவா கண்ணிலேருந்து எங்கள் மேலே பட்டுது. அதை பரணிதர்கிட்ட சொன்னேன் நான், இந்த மாதிரி வந்து அவர் உனக்கு நயன தீட்சை கொடுத்துருக்காரு பெரியவால. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நயன தீட்சைன்னா என்னன்னு அது உனக்கு போக போக தெரியும் உனக்கு அப்படின்னு பரணிதர். அதுக்கப்புறம் தான் பெரியவா பாதுகை வேணும்னு கேட்டேன் நான். பெரியவா கிட்ட உங்க பாதுகை எனக்கு வேணும், இந்த மாதிரி பெரியவா பாதை கண்ணில் வச்சிருக்காரு, அந்த பாதுகை வேணும்னு கேட்டேன். பாலு உடனே பெரியவா கிட்ட போய் சொன்னார். உடனே பெரியவா ஒரு சந்தன மரத்தால் செஞ்ச பாதுகை கொடுத்தார். அது பெரியவாவோட வஸ்திரத்தை சுற்றி கொண்டு என்கிட்ட கொடுத்தார். அதுதான் இன்னி வரைக்கும் நான் அதை வச்சுட்டு இருக்கேன். அதை வச்சுட்டு அதை வெள்ளி கவச்சம் போட்டு அதுக்கு முடிஞ்ச போதெல்லாம் அபிஷேகம் பண்ணுவேன். இப்போ அதுவும் முடியறத, பூ மட்டும்தான் போடுறேன். பூ போட்டு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறேன். அதோட தான் இந்த வயசு என்னால் அவ்வளோதான் முடியாது. அதப்போ என் பசங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த பாதத்தை பத்திரமா நீ காப்பாற்றணும், இது நமக்கு ஒரு ரத்தம் மாதிரி இருக்கு குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரியவா என்னை பார்த்து, நீ கார்லண்ட் ஆஃப் லெட்டர் படிச்சிருக்கியோ அப்படின்னு கேட்டான். எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பதில் சொல்லுன்னே தெரியல. நான் நிறைய புக்கெல்லாம் படிக்கிற வழக்கம் தான் இருந்தது. ஆனால் முக்கால்வாசி நான் ஆர்ட் சம்மந்தப்பட்ட புக்கு படிப்பேன். இதெல்லாம் நிறைய கதையெல்லாம் படிப்பேன். எல்லாம் இங்கிலீஷ் புக்ஸாகவும் இருக்கும், தமிழ் புக்ஸாகவும் இருக்கும். பெரியவா என்னமோ கேட்குறாளே யோசித்தேன். அந்த மாதிரி ஒரு புக்கு இருக்குங்கிறதால உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டேன். உடனே பெரியவா, நீ சர் ஜான் வுட்ராஃப் இந்த புக்கு, அது கார்லண்ட் ஆஃப் லெட்டர்ஸ், நீ அதை வாங்கி உடனே படி அப்படின்னு சொன்னான். அது எங்கே கிடைக்கும், யார்கிட்ட வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பெரியவா சிஷியனை கூட பேப்பர் எடுத்து சொல்லி எழுதி கொடுத்துட்டான். அது எங்கே கொடுக்கும், எங்கே வாங்கணும், நான் படிக்கணும்னு சொல்லிட்டான். அது என்ன ஆச்சரியனாக்கா, என்னுடைய புத்தகத்தாலாம் காஃபி பிஸ்னஸ் பண்ணுறதோட புக்கு பப்ளிஷிங்கும் பண்ணிட்டு இருந்தா ஒரு காலத்தில். சரி, அவள் அதை நிறுத்திட்டா. அவகிட்ட அந்த புக்கு இருக்குன்னு பெரியவா சொல்லியிருக்கான். சரி, நான் விசாரிச்ச போது அவள் ஒரே ஒரு காப்பி இருக்குது, அது கொடுத்தாங்கிட்ட. அதை எடுத்துட்டு வந்து நான் படித்த போது எனக்கு ஒன்றுமே தலையும் புரியல, வாழும் புரியல. அது ஹை ஃபிலாசபி. அது சரி, எனக்கு எப்படி புரியும்? அது திருப்பி 2-3 தடவை அந்த புக்கை படித்து பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சு அது வேதம் சம்மந்தப்பட்ட புக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். ஆனாலும் ஒரு மடத்து மூலமாக ஒரு ஸ்காலரை ஏற்பாடு பண்ணி இந்த புக்கை படித்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன்.
அவரும் எல்லாம் சொன்ன, நானும் புரிஞ்சுட்டேன். அது முற்றும் வேதம் சம்மந்தப்பட்ட புக்கு தான். அதாவது பெரியவா வேத வித்தை ஆற்றுக்கு அமைச்சது மட்டும் இல்லை, கன்னியாதானம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, வேதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு பெரியவா எதிர்பார்க்குற போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதுலேருந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். என்னோட சக்திக்கு அனுசாரம் என்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணினேன். என்னோட ஆத்துக்காரர் நானுமா சேர்ந்து 2 கிரவுண்டு நிலம் வாங்கினோம். 2 கிரவுண்டு நிலம் வாங்கி வேத பாடசாலைக்குன்னு அதை காஞ்சி மடத்தை கொடுத்துட்டோம் என்னுடைய தானமா. அந்த மாதிரி கோதானமும் பண்ணினோம். அது மட்டும் இல்லாமல் 108 திருமங்கலையும் அது 360 வரைக்கும் எட்டு எடுத்தோம். திருமங்கலை கைங்கரியமும் பண்ணியிருக்கோம். அதை தவிர வேத பாடசாலையிலேருந்து குழந்தைகள்லாம் அழிச்சுன்னு வந்து ஆத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்தை ஒவ்வொருத்தருக்கு பிறந்த நாளும் போதும் அவளை ஆத்துக்கு அழிச்சு வந்து வேதம் சொல்ல சொல்லுவேன். சரி. வேதம் சொல்லிட்டு அவளுக்கு தட்சணை ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவளை கொண்டு போய் அவள் இருக்கிறத விட்டுட்டு வர சொல்லுவேன். இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருந்தேன். அதை தவிர வேத பாடசாலை எங்கெல்லாம் கட்டுறாளோ அதுக்கெல்லாம் பின்தங்கியுள்ள வேத பாடசாலை கஷ்ட திசையில இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரு 15-20 பாடசாலைக்கு நானே நேராக போயிட்டு இருந்தேன். சரி. அப்பெல்லாம் எனக்கு வயசு குறைச்சல், என்னால் அலைய முடிஞ்சது. இப்போ மாதிரி கிடையாது. இப்போ எனக்கு வயசாச்சு, இப்போ அந்த மாதிரிலாம் அலைய முடியாது. அப்போ ஈச்சங்குடியில பெரியவாவோட தாயார் இருந்த இல்லம், சரி, அங்க வேத பாடசாலை இடிஞ்சு விழுற நிலையில இருந்தது. அதனால வேத பாடசாலைக்கு குழந்தையெல்லாம் வரமாட்டேங்கிறான்னு கேள்விப்பட்டு அதுக்கு என் குழந்தைல உதவி செஞ்சதுனால அதுக்கு நான் போய் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிட்டு வந்தேன். சரி. அது முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ராஜகோபால கரபாடிகள்ங்கிறவ அவர் வந்து ஒரு வேத பாடசாலை கட்டளை எனக்கு முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்கும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணினேன். பரவாயில்லையே. இந்த மாதிரிலாம் பண்ணி இப்போ வந்து ஓஞ்சி போயிட்டேன். இப்போ என்னால் அவ்வளோதும் பண்ண முடியல. படங்கள் போடுறதை மட்டும் நிறுத்தலை, சின்ன சின்ன படங்களாக போட்டுன்னு இருக்கேன் இப்போ. அது இதுவும் அதுக்கு தான் போகிறதா? ஆமாம், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறது, ஜாதி முடியாது. அப்பப்போ குழந்தையோட பிறந்த நாளுக்கெல்லாம் சங்கராபுரம் அங்கெல்லாம் அந்த ஆயுஷோமம் பண்ணுறதுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கேன். அதை தவிர 90 பெரியவாளுக்கு நான் அடிக்கடி பெரியவாளை போய் பார்க்கறதா நிறுத்தவே இல்லை. பெரியவாளை பார்க்க அடிக்கடி நான் போவேன். இந்த தடவை என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுத்து. அதனால நான் என் டியூட்டியெல்லாம் முடிச்சாச்சு, பெரியவாள் தரிசனம் மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய ஃப்ரெண்டை ஒருத்தர் அழைச்சிட்டு நாங்கள் மடத்துக்கு போயிருக்கேன். பெரியவா ஒரு மாட்டு தொழுவத்தில் உட்காந்துன்னு இருக்கா. நல்லா தான் இருந்தேன், ஹெல்த்தியாக தான் இருந்தேன். நான் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு என்னையும் அறியாமல் வாயிலே ஒரு வார்த்தை வந்துடுச்சு. சொல்லாமா கூட நான் நிஜமாவே நினைக்க அப்படி கேட்கணும்னு. பெரியவாளை பார்த்து நீங்கள் 100 வயசு இருக்கணும் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறேன். உடனே ஸ்ரீடர் வந்து பெரியவா அவங்க யாராவது என்ன 100 வயசு இருக்க சொல்றது அப்படிங்கிற பெரியவா. நான் வெளில கிளம்பின்னு இருக்கேன், காதில் விழுந்துட்டு நான் முன்னுல படபடன்னு ஆயிடுச்சு. எனக்கு நான் சொன்னது தப்போ என்னமோ நினச்சிட்டேன். நாம யாரு பெரியவாளை பார்த்து 100 வயசு இருக்குன்னு சொல்றதுக்கு. உடனே பெரியவா கிட்ட நான் ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு அவங்கள பெரியவா கூப்பிடுறா அப்படின்ட்டு வந்து, நீ தான் சொன்னேன் அந்த மாதிரி நான் 100 வயசு இருக்கணும்னு அப்படின்னா. ஆமாம் பெரியவா அப்படின்னு. உனக்கு இப்போ எனக்கு என்ன வயசு தெரியுமோ அப்படின்னா. தெரியாது பெரியவான்னு. எனக்கு 96 வயசாகுது, இன்னும் 4 வருஷம் நான் இருந்தா போருமா அப்படின்னு கேட்டான். எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. பேசாம என்ன உன்னை என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்ட 2 கையும் தூக்கி இப்படி ஆசை நீ சேமமா இருப்ப அப்படின்னு சொன்னான். அது போறோம்னு நினைச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு நான் கிளம்பினேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பெரியவா 99 வயசு ஆரம்பம் சதபத்திரம் எழுதி கொடுத்தேன் பெரியவாளுக்கு. அன்னைக்கு ரொம்ப முடியாம இருந்தா பெரியவா, அதனால எக்கச்சக்க கூட்டமா வேற இருந்து அங்க போவே முடியல. நீங்க ஒரு லிரிசிஸ்ட், ஆர்டிஸ்ட், இன்னும் வேற என்னெல்லாம் இருக்க? வேற ஒண்ணும் கிடையாது. உங்களை பாட முடியாது. இல்ல பரவாயில்ல, நிறைய டேலண்ட் உங்களுக்குள்ள வச்சிருக்கேன், அதுதான் ஆச்சரியமா இருக்கு. பெரியவாளுக்கு 99 வயசு ஆன போது நான் வந்து பெரியவாளை தினம் மெடிடேட் பண்றது வழக்கம். எப்போ முடியுதோ அப்போ நான் தியானத்துல உட்காந்து விடுவேன். பெரியவாளை தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணி பெரியவா பல்லக்கில் போற மாதிரிலாம் முதல்ல தியானம் பண்ணி அதை படமாவும் வரைஞ்சிட்டேன். அதை உங்களுக்கு கொடுத்துக்கேன் நியூ இயருக்கு. அது பூஜை உள்ள பெரிய படமா இருக்குது. அதை தவிர பெரியவாளை வந்து நான் வந்து பலவிதமா தியானத்தை பார்த்துருக்கேன். நானே தியானம் பண்ணுவேன். பெரியவாளை இப்படி உட்காந்துருக்கா மாதிரி, மணிமண்டபத்தை உட்காந்துருக்கா மாதிரி, அபிஷேகம் ஆறா மாதிரி, எல்லா தெய்வமாவும் பெரியவாளை நான் நினைப்பேன். பிள்ளையாராவும் முருகனாவும் எல்லா மகான்களும் எனக்கு பெரியவா தான் காட்சி தரும். அந்த சதபத்திரம் அப்படிதான் எழுதிருக்கேன். சதபத்திரம் அந்த மாதிரி எழுதிருக்கேன். அதை பெரியவாட்டை கொடுக்கணும்னு வந்தேன். ஆனா அன்னைக்கு பெரியவாளை பார்க்க முடியல மடத்துல. எக்கச்சக்க கூட்டம், அன்னைக்கு யாரெல்லாமோ வந்திருக்கா, பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வந்திருக்கா. அப்ப ஜெயந்த பெரியவாவும் வர, அவ பின்னாடி அவளுடைய ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து வந்துருக்கா. நான் அந்த பக்கம் ஓரமா கையில அந்த பொட்டியை வச்சு நிக்கிறேன்.
சந்தன பெட்டி, அதுக்குள்ள சந்தன பேப்பர்ல சதப்பத்திரம் எழுதியிருக்கேன். 99 பிறந்த நாளுங்க தான் நம்ம வசதியா கொடுக்கணும் எழுதியிருக்கேன். அதை வச்சு ஒரு நூல்ல கோர்த்து அதை வச்சிருக்கேன். சரி. வச்சு கையில பொட்டி வச்சு நான் நின்றுருக்கேன். ஜெயந்தி பெரியவாவுக்கு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆதிசங்கரர் படத்தை மடத்துல போட்டு கொடுத்துருக்கேன். அது படம் போட்ட போது பெரியவா வந்து அதுக்கான புக்கெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணார் பெரியவா. ஜெயந்த பெரியவான்னு பண்ணார். அப்புறம் தட்சிணாமூர்த்தி படம் பண்ணுவேன். ஏன்னா மகாபிரிவா கடைசி காலத்துல தட்சிணாமூர்த்தியாவே எனக்கு காட்சி தந்தா. மௌனமா உட்காந்துருந்த போது எனக்கு சட்டுன்னு தோணுது, பெரியவா தட்சிணாமூர்த்தி மாதிரியே உட்காந்துருக்காளே, நம்ம தட்சிணாமூர்த்தியை போட்டா என்னன்னு தோணுது. ஆனா பெரியவா சொல்லியிருக்காளே, எந்த படம் போட்டாலும் அதை பத்தி நான் தெரிஞ்சுட்டு முடிஞ்சிருக்காளே, தட்சிணாமூர்த்தி எங்க போய் தேடுறதுன்னு ஜெயந்த பெரியவா கிட்ட சொன்னேன். பெரியவா அவனு நிறைய வழிகாட்டினா. ஜெயந்த பெரியவா எனக்கு இந்த கோவிலுக்கு போங்க, அந்த சுருட்டுப்பள்ளிங்கிற இடத்துல பெரியவா அந்த வித்தியாசமான தட்சிணாமூர்த்தி இருக்கு. திருபுவனத்துக்கு போங்க, அங்க வித்தியாசமான இதுக்கு இல்ல பால பெரியவாவும் இப்படி பக்கத்துல உட்காந்துருக்கா. ஜெயந்த பெரியவா 2 பேரும் எனக்கு வழிகாட்டினான். அதை போட்டு படங்களாம் எடுத்து வந்து ஜெயந்த பெரியவாட்டை காட்டின போது அப்படியே சிற்பி மாதிரியே போட்டிருக்கேல, நான் சிற்பி எங்க நான் எங்க அப்படின்னு நினைச்சுட்டேன். ஆனா அவர் வாயால வந்து ஜெயந்த அப்படியே போட்டிருக்கல நீங்க அப்படின்னு. அந்த படமும் என்னோட பூஜை உள்ள மாட்டிருக்கேன். 2 படமும். அந்த தட்சிணாமூர்த்தி கிட்டத்தட்ட 40-50 கோவிலுக்கு போயிருப்பேன். அப்பெல்லாம் மலை மேலதான் ஏறி இருக்கேன். என்ன ஒரு டெடிகேஷன், உங்களை பார்த்துட்டு எல்லாரும் கத்துக்கணும். மலை மேல இப்போ எல்லாம் நடக்க கூட முடியல. அப்ப மலை மேலாம் ஏறி அது வித்தியாசமான தட்சிணாமூர்த்தி போடணுங்கிற ஆர்வத்துல போட்டு, அது ஒருத்தர் லண்டன்ல இருந்து ஒருத்தர் வந்து அதை கலைமகள்ல பார்த்துட்டு அதை புக்கா போட்டிருக்காரு. அந்த மாதிரிலாம் ஒரு வேகம் இருந்தது அப்போ. இப்ப மனசுலதான் வேகம் இருக்கு, உடம்புல வேகம் கிடையாது. இப்போ உடம்பு முடியல எனக்கு. இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ பெரியவாட கனகாபிஷேகம் ஆன போதுதான் நான் அதை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. கிட்டக்கிருந்து உட்காந்து பார்த்தேன். ஆனா அவளை பார்த்ததை விட அவள் சொன்ன விஷயம் மனசு ஆழ பதிஞ்சு கொடுத்து. அவ இப்போ எல்லா டிவோட்டிஸுக்கும் அவள் என்ன சொல்லியிருந்தாருனாக்க கனகாபிஷேகத்தும் போது, நீங்களாம் எனக்கு கனகாபிஷேகம் பண்ணுற பக்த கொடிகள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில். ஆனால் அதை விட பெரிய சந்தோஷம் என்னன்னாக்கா, வேதத்தை நம்மளாம் காப்பாற்றுறது தான். வேதம் அழியக்கூடாது. வேத சப்தங்கள் உலகத்தை எப்போது நிரஞ்சரமாக இருக்கணும். அதுக்கு வேத வித்துக்கள் நம்மளால் ரட்சிக்கணும். அந்த வேத ரட்சிக்கிறது மூலம் அவள் குழந்தைகளுக்கு, அவள் குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும். அப்பதான் வேதம் செழிக்கும், வேதம் நிலைச்சி இருக்கும். நம்ம இந்தியாவில் பிறக்கிற வேதம் உலகம் முழுக்க எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும்னா நீங்க எல்லாரும் உண்மையான மனசோட வேத ரட்சணம் பண்ணணும். அதுதான் உண்மையான கனகாபிஷேகம் எனக்கு அப்படின்னு மகாபெரிவா சொல்லிட்டு போனார். அதுதான் என் மனசு ஆழமா போய், அதுதான் நம்ம இத்தனை நாள் செஞ்சுட்டு இருக்கோம். பெரியவா சொல்லி இது நம்ம இதை மற்றவர்களுக்கும் பிரச்சாரம் பண்ணணும்னு நினைச்சேன். என்னால வேற என்ன பண்ண முடியும், எழுத்து முடியும், பட முடியும். அதனால புக்கா போட்டேன். சின்ன சின்ன புக்கா வருஷத்துக்கு ஒரு தரம் போட்டு ஃப்ரீயா எல்லா இடத்தையும் உமாச்சி தாத்தா என்ன சொன்னார் அப்படிங்கிற பேர்ல புக்கு போட்டு, அது படங்கள்லாம் போட்டு குட்டி குட்டி ஒவ்வொன்றும் 10 பேஜ் தான் இருக்கும். வேதத்தை பத்தி பெரியவா என்ன சொல்றா, ஒரு பாட்டி தன் குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி அதெல்லாம் இப்பவும் இருக்கா உங்ககிட்ட? அப்படியா? சரி சரி. இன்னமும் வச்சிருக்கேன். சரி. அதெல்லாம் எல்லா கோவில்ல அங்கங்க நிறைய ஜனங்கள் கூடுற இடத்தெல்லாம் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன். இதுதான் என்னால முடிஞ்சது இது வரைக்கும். இப்போ இன்னைக்கு என்னால வீட்டுல உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் பொழுதுபோக்குக்காக கொஞ்சம் படங்கள் போடுறேன்னு என்னால முன்ன இருந்த தெம்பு இப்ப எனக்கு உடம்புல இல்லை. இந்த மாதிரி பெரியவா கிட்ட எனக்கு ஏற்பட்ட அனுபவம் எல்லாம் நான் புக்கில் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்கேன். ஆனால் முழுக்களும் எழுத முடியல. ஆனா இப்போ வந்து சங்கரா டிவி மூலமா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போதான் என் பிறந்த நாள் ஆச்சு. கார்த்திகை தீபத்தும் போது 83 வயசு பூர்த்தியாச்சு. அப்போ இந்த மாதிரி நியூ இயர் அன்னைக்கு, புது வருஷத்தன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிஸ்ஸஸ் சுரேஷுக்கும் எனக்கு சங்கரா டிவிக்கும் என்னோட மனமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு இன்டர்வியூ. நிஜமா சொல்றேன், ஆத்மார்த்தமா அவ்வளோ அழகா இருந்தது. நீங்க சொல்ல 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 ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருந்தது. எதுவுமே வந்து ஒரு போர் அடிக்காம நீங்க சொன்னது வந்து அவ்வளோ என்னால அதை உணர முடிஞ்சுது. அதே மாதிரிதான் வியூவர்ஸும் கண்டிப்பா உங்களோட இந்த இன்டர்வியூவை ரொம்ப ரசிச்சிருப்பா. ரொம்ப எத்தனை டேலண்ட்ஸ் உங்களுக்குள்ள. நீங்க ஒரு எழுத்தாளராகவும் இருக்கேள், இதுவாகவும் இருக்கேள், ஒரு சும்மா உட்காராம ப்ரொடக்டிவா பண்ணிட்டு இருக்கேள், நிறைய காரியம் நல்ல சத்காரியமா பண்ணிட்டு இருக்கேள். இது மாதிரி நிறைய பேர் உங்களை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்னைக்கு நீங்க வந்தது நாங்க செஞ்ச பெரிய பாக்கியம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ. நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் நின்னை சரணடைந்தேன் நிகழ்ச்சியில் புதிய அனுபவங்களுடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.